திருச்சபைக்கு வருகிறவர்கள் பாக்கியவதி பாக்கியவன். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில புலம்பாம சபைக்கு வந்து பாருங்க, புலம்பாம சபைக்கு வந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். உங்க குடும்பத்துல ஒருத்தங்க ஒழுங்கா திருச்சபைக்கு போறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு குடும்பத்தில் நல்ல ஜெபிக்கிற ஒரு இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு குடும்பத்தில் நல்லா விசுவாசிக்கிறவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா போதும், ஒருத்தர் இருந்தாங்கன்னா போதும், அந்த குடும்பமே என்னது? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். குடும்பத்தில் யாராவது ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பமே. உங்களை பற்றி புலம்பாதீங்க, குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, அவங்கள என்ன பண்ணாதீங்க, ஏளனம் பண்ணாதீங்க. எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போகுது. அப்பேற்பட்ட ஒரு பாத்திரம் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா உங்க குடும்பமே சாபத்திலிருந்து விடுதலை ஆகி ஆசீர்வாதத்தினராய் கட்டப்படுதுன்னு அர்த்தம். போட முறுமுறுப்போட ஐயோ அவரையா சொல்லுவாரு அப்படி ஒரு எண்ணத்தோட அது கிடையாது. இங்கிருந்து வரணும், ஏய் டைம் ஆகுது, 6 மணிக்கு ஆராதனை, கிளம்பி 5 மணிக்கு, அப்படி ஆசையா என்ன பண்ணணும், அடிச்சு பிடிச்சி வந்து தேவ சமூகத்தில் விழுந்துடணும். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார். அதான் என்ன சொல்றது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எங்க தெரியப்படுத்துவீர்? எங்க தெரியப்படுத்துவீர்? இங்க உங்க அழிவுக்கு நேராக பேசப்படுதா, ஜீவனுக்கு நேராக பேசப்படுதா? உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல கவனிங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, உங்களுடைய தரித்திரம் மாறணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடாது அப்படின்னா, உங்க குடும்பத்தில் செழிப்பு பார்க்கணும் அப்படின்னா, உங்க குடும்பத்தில் செத்து போன பரலோகத்தை பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையும் சத்தியமும் அறியணும்.